guys, welcome back to my channel Shweta's vlog. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு குட்டியான vlog தான். இது பார்த்திங்கன்னா டிவோஷனல் vlog மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து சரஸ்வதி பூஜை வச்சுருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாவுக்கு நோன்பு இருக்குன்றனால அந்த பூஜை இருக்குது. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்ன ப்ராசஸ், என்னென்ன பண்ணுறாங்க, எப்படி கும்பிடுறாங்க, அதெல்லாம் தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக வீடியோவில் வந்து அதுதான் இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மாவே வந்து கையில் வந்து அந்த சாமியை செஞ்சுருப்பாங்க. ஸோ நான் அதெல்லாம் காமிக்கிறேன். செஞ்சது காமிக்க முடியல, ஏன்னா முன்னாடி நைட்டே வந்து அவங்க எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து நான் உங்களுக்கு அதெல்லாமே கவர் பண்ணுறேன். சாமி எப்படி இருக்குது, என்ன நான் பண்ணுறோம் அப்படின்னு கவர் பண்ணுறேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் சாமி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வச்சுருக்க சாமி பார்த்திங்கன்னா வந்து எங்கள் அம்மாவே அவங்க கையால் வந்து கலச சொம்பில் செஞ்சது தான் இது. ஸோ அதோடய ப்ராசஸ் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் நினச்சேன். பட் என்னால் காமிக்க முடியல, அவங்க முன்னாடி நைட்டே செஞ்சுட்டாங்க. ஸோ நான் வந்து ரொம்ப ஒர்க் முடிச்சுட்டு டயர்டில் வந்ததுனால உங்களுக்கு நான் அதை காமிக்கலை. ஸோ அதனால தான் இப்போ காமிக்கிறேன். அவங்க இதை சாமி எடுக்கும் போது வேணால் எடுத்து வீடியோ அட்டாச் பண்ண ட்ரை பண்ணுறேன். என்னால் முடியுமான்னு தெரியல, முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் செட்டப் தான், செட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எதுவும் ஃபினிஷ் ஆகலை. ஸோ 6 o'clock தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க பூஜை. ஸோ நான் அது ஜஸ்ட்டு சும்மா உங்களுக்கு இந்த சாமியை காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன செஞ்சாங்கன்னு எல்லாமே செய்கிற குக்கிங் பண்ணுற ப்ராசஸ் வந்து என்னால் எடுக்கவே இல்லை நான். ஸோ அதனால் வந்து இப்போ ஜஸ்ட்டு வந்து அவங்க பொங்கல் செய்கிறாங்க, சக்கரை பொங்கலும் அப்புறம் வந்து வெண்பொங்கல் செய்கிறாங்க. ஸோ அது மட்டும் ஜஸ்ட்டு கவர் பண்ண, அது வடை செய்கிறது மட்டும். ஸோ இது வந்து குக்கிங் ப்ராசஸ் தான், சாமிக்கு வந்து அங்கே வைக்கிறதுக்காக செஞ்சது. ஸோ அது மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். என்னென்ன செஞ்சுருக்காங்க, அதோடய ப்ராசஸ் எப்படிலாம் இருக்குன்றதை கவர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கிறாங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கீ கொஞ்சம் ஊற்றிக்கிறாங்க. தேவையான உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கீ ஊற்றிக்கோங்க. கீ ஊற்றிட்டு இங்கே தான் தேவையான திங்ஸ்லாம் இது தான். அதுக்கப்புறமா வந்து ஜிஞ்சர் போட்டுக்கிறாங்க, இஞ்சி போட்டு அதை நல்லா வந்து ஃப்ரை பண்ணிடணும். கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பெப்பரும் சீரகமும் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கிடுங்க. அதை வதக்குன உடனே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து அதை போட்டுருங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்த உடனே இது ஏதோ சொல்லுவாங்க இல்லை, பெருங்காயம் 2 ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. அப்புறம் தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த சாப்பாடு வடித்து குழச்சி வச்சுருக்கிறது வந்து பருப்பு கூட குழச்சி வச்சுருப்பாங்க, அதை எடுத்து போட்டு இதில் போட்டு நல்லா வந்து அதை ஸ்மேட்ச் பண்ணுறாங்க. அதை ஒரு மாதிரி தண்ணியாக ஆக்கிற வரையும் நல்லா பண்ணி கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அந்த தண்ணி நல்லா எடுத்துக்கிட்டு கொடுத்தோடனே அவ்வளோதான், வெண்பொங்கல் வந்து ரெடி ஆச்சு. இவ்வளோ தான் ப்ராசஸ் வெண்பொங்கல்து. இது சொய்யோன்னு சொன்னாங்க, ஸ்வீட்டு. இதில் வந்து பால் பாயசம் செஞ்சுருக்காங்க. அண்ட் இதில் வந்து சாம்பார். இதில் இப்போ தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் ப்ராசஸ் பார்த்துருப்பீங்க. அடுத்தது சக்கரை பொங்கல் செஞ்சிட்ருக்காங்க, காமிக்கிறாங்க உங்களுக்கு. குட்டியாக கடாய் வச்சுக்கிறாங்க. அதில் வந்து கொஞ்சம் கீ வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூனாக அந்தளவு கீ ஊற்றிக்கிட்டு திராட்சை முந்திரி இதை போட்டு வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறாங்க. சக்கரை பொங்கலுக்காக இதை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடுறாங்க. ஸோ அதை நல்லா ஃப்ரை பண்ணி கொஞ்சம் அந்த திராட்சைலாம் நல்லா உப்பி வரணும். அது உப்பி வர வரைக்கும் இந்த மாதிரி நல்லா உப்பி கோல்டன் கலரில் மாறுற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை இறக்கி வந்து கீழே வச்சிடுவாங்க.
அடுத்தது வந்து ஒரு குண்டா எடுத்து வச்சுட்டு அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிறாங்க. ஏற்கனவே கொஞ்சம் கொதிக்க வச்சாங்க தண்ணி. ஏன்னா வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது சீக்கிரமாக உருகணுன்றனால கொதிக்க வச்ச தண்ணியில் இப்போ இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சு வெல்லம் அதில் போட்டு அந்த வெல்லமும் நல்லா கரைய விடணும். ஸோ அதனால் நல்லா அது கல் உப்பு தேவையான அளவு கல் உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சமாக தான் உப்பு போடுவாங்க. கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா அந்த வெல்லத்தை நல்லா கரைச்சிக்கிறாங்க தண்ணியோட தனியாக கரைச்சிட்டு ஏற்கனவே வடித்து வச்ச அரிசியை வந்து எடுத்து கொஞ்சம் இதில் போட்டுக்கிறாங்க. குழச்சி வச்சுருப்பாங்க அரிசி சக்கரை பொங்கலுக்காக. அந்த அரிசி எடுத்து இதில் போட்டுக்கிறாங்க. போட்டு நல்லா வந்து அதை ஸ்மாஷ் பண்ணிக்கிறாங்க. அதை கொல கொலன்னு ஆக்கிறதுக்கு நல்லா குத்தி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க சக்கரை பொங்கலுக்காக. மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டோன்னே அதில் கொஞ்சம் ஏலக்காய் ஒரு 5-6 ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து நல்லா இடிச்சிட்டு சக்கரை பொங்கலை போடுறதுக்கு அந்த ஏலக்காயோட ஸ்மெல்லு வரும் அப்படின்றதுக்காக நல்லா அதை இடிச்சிக்கிறாங்க. இடிச்சிட்டு அதை கொஞ்சம் எடுத்து சக்கரை பொங்கலில் போட்டுருவாங்க. அதை போட்டு நல்லா கலரி விட்டுருணும். அந்த ஏலக்காவை வந்து மேலே இல்லைன்னா அப்போயே அங்கங்கே நிற்கும்ன்றனால அதை நல்லா கலரி விட்டுருவாங்க. கலரி விட்ட பிறகு நம்ம வறுத்து வச்ச அந்த முந்திரி திராட்சை அந்த நெய்யோடு எடுத்து அப்படியே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். அப்புறம் இன்னும் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனும் ஒரு நெய் வந்து எடுத்து கொஞ்சம் ஊற்றிக்கணும். ஏன்னா அந்த ஸ்மெல்லு இருக்கணுன்றனால கடைசியில் திருப்பி ஊற்றிக்கிட்டு நல்லா அதை கலரிட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அந்த நெய் வந்து இல்லைனா மேலே தேங்கி நிற்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு அவ்வளோதான் சக்கரை பொங்கலோட ப்ராசஸ் இதோடு முடிஞ்சிச்சு. இது வந்து எண்ணெயை போட்டிருக்காங்க சூடாக வடை பொரிக்கிறதுக்காக. வடை மாவு ஏற்கனவே அடிச்சிட்டாங்க, அதாவது ப்ராசஸ் காமிக்கல. இதான் வடை மாவு. ஸோ எண்ணெய் வந்து நல்லா காய்ச்சிட்ட பிறகு தண்ணி கையில் வந்து மாவு ஓட்டக்கூடாதுன்னு தண்ணி தொட்டுட்டு வடை வந்து ஓட்டை வடை தான் போடுறாங்க. ஸோ நல்லா அதை ஓட்டை போட்டு எடுத்துக்கிறாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு சுடணும். ஹை ஃப்ளேமில் வச்சா மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வந்து மாவு வேகாது. ஸோ அதனால கொஞ்சம் தீ கம்மி பண்ணி வச்சுட்டு அந்த வடையை நல்லா சுட்டு எடுத்துக்கிறாங்க. எனக்கு குக்கிங்கை பற்றி அவ்வளோ எனக்கு பெருசாக எதுவும் தெரியாது. அங்கே அம்மா செய்கிறத வச்சு தான் நான் சொல்கிறேன். ஸோ அதை நல்லா வந்து சுட்டுட்டு வடை உப்பி வந்தோடனே கோல்டன் ப்ரௌன் ஆனோடனே அவ்வளோதான், வடையை எடுத்து கீழே இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதான், வடை வந்து சுட்டு முடிச்சாச்சு. வடை ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. இப்படி மொல்லமாக பண்ணுமா, ஒன்றும் இல்லை, வேகமாக பண்ணால் அது
கிருஷ்ணனே இருக்கும் செல்ஃப் எடுக்க வேணாம்னா எங்களோட பாட்டி தான், எங்கள் அம்மாவோட அம்மா அது. அவங்களும் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. Thousand years later. செய்யலாம் வேணாம். சாப்பிட்டு அங்கே 2 வேடை எனக்கு ஒரு வேடையான்னு பார்க்குறேன். போதும் நல்லா இருக்கும் மைக்கோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். ஸோ உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூஜைலாம் நிறைய பண்ணுவீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயே சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நான் கண்டிப்பாக இந்த மாதிரி கண்டினியூஸாக போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிட்டு பை ஃப்ரம் ஸ்வேதா.